அம்மு, யாழினி வந்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. நமக்கு வந்து காவேரி. அடுத்து வந்து யாழினி கிட்ட என்ன விஷயம்னு விசாரிக்கும்போது தான் வந்து இந்த மாரி அம்மாவோட அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் வந்து காவேரிக்கு தெரிய வருது. காவேரி பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியாம ஏதோ நடக்கிற மாரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க காவேரி. உடனே காவேரி என்ன பண்றாங்க, டைரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க. அப்பதான் காவேரிக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இந்த மாரி வந்து வந்து காவேரி தான் வந்து விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து அதில் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த காவேரிக்கு வந்து எல்லாத்தையும் மறந்தது எல்லாத்தையுமே விஜய் வந்து எழுதி வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்தா வந்து படித்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி. என்ன நடக்குதுங்க? நீ காவேரின்றது நான் தானா? அப்போ என் புருஷன் தான் விஜயா? அப்போ என்னோட குழந்தை தான் வந்து அம்முவா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு எல்லாம் ஞாபகம் மறந்ததுனால இந்த இப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சுற்றி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க காவேரி. அதை தாங்கிக்க முடியல காவேரியால். பயங்கரமாக கதறி அழுது அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. எல்லாருமே வந்து ஓடி வராங்க. காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க காவேரியை. அப்போ காவேரி வந்து கண்ணை திறக்கிறாங்க. அப்போ தான் காவேரிக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து பழசா ஒன்று ஒன்று ஞாபகம் வந்துடுது. வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன நடந்தது எனக்கு இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சாரதாவும் அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க அக்கா 2 பேருமே சேர்ந்து வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயமா காவேரி வந்து ஞாபகப்படுத்தி பார்த்து எல்லாத்தையுமே வந்து ரிமைண்ட் பண்ணி எல்லாமே மைண்டில் கொண்டு வந்துடுறாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என் புருஷனையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டேனே, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பயங்கரமாக அடிச்சுட்டு இங்கே எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறி அழறாங்க காவேரி. இங்கே எல்லோரும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, சமாதானம் ஆகலை. உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜயும் வந்து குழந்தையும் வராங்க. குழந்தை வந்து பொறுமையாக வந்து அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. குழந்தைய நிறுத்திட்டு விஜய் நீங்கள் போய் முதல்ல பாருங்கள் அப்படின்னோடனே விஜய் வந்து உள்ளே போகிறாரு. விஜய் காவேரி வந்து பார்க்குறாரு. காவேரி விஜய் பார்க்குறாங்க. அப்போ காவேரி விஜய் வந்து அப்படி கட்டி அணைச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விடுறாங்க. காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னோடனே இல்லைங்க, நான் இவ்வளோ நாளாக நான் ஏன் இப்படி இருந்தேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நான் ஏன் வந்து இந்த மாதிரி இருந்தேன், எதுக்காக வந்து இப்படிலாம் இருந்திருக்கேன், உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், நீங்கள் என் புருஷன் தெரியாமல் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குங்க. நான் இவ்வளோ நாளாக வந்து எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேனே, யாராவது கட்டின புருஷனையும் குழந்தையும் மறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழறாங்க. காவேரி ஒன்றும் இல்லை காவேரி, அதெல்லாம் இல்லை, நீ எந்த தப்புமே செய்யலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு விஜய், சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து வந்து குழந்தை வந்து எட்டி பார்க்குறா. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்முவை. அம்முக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வாட்டி அம்மானு கூப்பிடு அம்மு அப்படின்னோடனே அம்மா அப்படின்றாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கட்டிக்கிறாங்க. 3 பேருமே கட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சாரதாக்கு சந்தோஷம் தாங்கவும் முடியல. உடனே காவேரி கிட்ட காவேரி அப்படின்னோடனே காவேரி கட்டிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க சாரதா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடி, உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுடி, இதுக்கப்புறம் உன் புருஷன் குழந்தையோட சந்தோஷமாக நீ வாழ்வேடி அப்படின்னோடனே ஆமாம்மா அப்படின்றாங்க. அடுத்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது சரி இப்போ காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணத்தை நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கல்யாணமா அப்படின்றாங்க காவேரி. எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை தொட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட தாலி இல்லை. உடனே வந்து அம்மா அப்படின்னோடனே ஆமாடி வேறு வழி இல்லை, நான் என்னடி பண்ணுவேன், அதான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன்டி அப்படின்னோடனே என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டம்மா, என்னோட தாலி எனக்கு வேணுமா அப்படின்றாங்க. சரிடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டால் போச்சு, அதெல்லாம் எதுக்கு போடணும், இப்போ தான் விஜய் வந்துட்டார்ல, விஜய் வந்து தாலி கட்ட போகிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அதே தாலியை விஜய் வந்து இப்போ ஃபங்க்ஷனில் கட்டிடுவார் அப்படின்னோடனே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி அதுக்கு உண்டான வேலையை எல்லாரும் பார்ப்போமா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் காவேரி கல்யாணத்தை வந்து பார்க்குறதா அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு சொல்லும் போதே கரெக்டாக அங்கே வந்துடுறாரு குமரனை பார்த்தோன்னா காவேரி மாமா அப்படின்றாங்க. காவேரி இப்போ பரவாயில்லையா, பரவாயில்ல அப்படின்னோடனே விஜய் வந்து பார்க்குறாரு. குமரன் நீங்கள் வந்துட்டீங்களா, பின்ன நான் வராமல் இருப்பேனா அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க. இங்கே வந்து இதெல்லாம் நடந்திருக்கவே வேணாம், ஆனால் பரவாயில்ல எல்லாமே நல்லபடியாக நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அடுத்து வந்து ரிசப்ஷன் நடக்குது. அதுக்கு வந்து காவேரியும் வந்து விஜயும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் வந்து அலங்காரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. அடுத்து மார்னிங் கல்யாணமும் நடந்துடுது. கல்யாணம் போது காவேரி அப்படியே கண்ணை வந்து சிமிட்டுறாங்க. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. விஜய் தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி தாலியும் கட்டிடுறாரு. எல்லாருமே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாருமே எழுந்து நின்று கும்பிட்றாங்க. இறுதி அத்தியாயத்தை இதோடு முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மனசுலேருந்து இன்னும் முடிக்கலை. நம்மளுக்கு இன்னும் மகாநதி நம்ம மனசுலேயே தான் இருக்குது.